பிரச்சாரம் பொய். அதோடு இல்லாம இந்த ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா அமைச்சர்களும் உட்கார்ந்து எடுக்கக்கூடிய தீர்மானம். அதுல காங்கிரஸ் இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, தெலுங்கு தேசம் இருக்காங்க, ஒய்எஸ்ஆர்சிபி இருந்தாங்க, இன்னைக்கு காங்கிரஸ் ஃப்ரம் கர்நாடகா ஒரு தெலுங்கானா எல்லாம் இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் இருக்குது. எல்லாரும் சேர்த்து எடுக்கிற டிசிஷன்ல ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ண உடனே ஓ மோடி கவர்மெண்ட் தான் இப்படி பண்ணிடுச்சு. அங்கே உங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேளுங்க, ஐயா நீங்க போய் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா, ஆனாலும் அவங்க கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லை. உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நீ பண்ணின, ஏழை மக்களுக்கு வேணுங்கிற தேங்காய் எண்ணெய் மேல இப்படி போட்ட, பார்லே பிஸ்கட் மேல டாக்ஸ் போட்ட, போடல. அவன் சொல்றான் அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க பார்லே மேட்ட போட்டாங்க, ஏழை மக்கள் டீயோட சாப்பிடுற பார்லே பிஸ்கட் மேல யாரு போட்டாப்பா? போடலையே. ஒருவேளை போட்டிருந்தா கூட எல்லா அமைச்சரும் உட்காந்துருந்தாங்க, ஒருத்தர் தான் கிடைச்சார சொல்றதுக்கு உங்களுக்கு. கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் ஒரு ஆப்ஜெக்டிவிட்டியோட பார்த்து பேசுறவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு அஜெண்டாவோட பேசுறவங்களுக்கு பதில் சொன்னா கூட அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஆனா நம்ம திருப்பி திருப்பி சொல்லத்தான் வேண்டியிருக்கு. ஜிஎஸ்டியில் நீங்களும் இருக்கீங்க, நாங்களும் இருக்கோம், எல்லாரும் இருக்கோம். ஒருத்தர் ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் ஆகல. போய் பிரச்சாரம் பண்ணாத, திட்டமா சொல்லணும் நம்ம.